அறிய வேண்டிய அரசின் அதிகாரமிக்க சட்டங்களின் மூலம் ஒரு தேர்வாக அவர்களை ஆளும் விதமான இந்த ஒரு பிரதேச சபை ஊடான செயல் அல்லது இந்த சட்டம், அந்த சட்டத்தின் மூலம் உறுப்பினர்கள், அதன் மூலம் ஒரு உயரிய சபை உருவாக்கப்பட்டது. இந்த கட்டமைப்பின் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். 13 மெம்பர்கள் என்று, உறுப்பினர்கள் என்று, கௌரவ உறுப்பினர்கள் என்று ஏன் தெரிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால், இந்த மக்கள் தொகைக்கு இந்த 13 பேரினுடைய ஆதரவும் எண்ணங்களும் அவர்களுடைய அறிவுபூர்வமான ஆலோசனைகளும் இந்த சபைக்கு தேவைப்படுகின்றது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அளிக்கிற சந்தர்ப்பத்தை கௌரவ தவிசாளர் கொண்டிருப்பார். இது வலிமையான நடவடிக்கை. இதற்கும் உங்களுடைய ஓகே அப்படியா? எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ரசீன் அவர்கள் பிரேரிச்சிருக்கிறார்கள். அதை கௌரவ உறுப்பினர் ஜாபீர் அவர்கள் ஆமோதித்திருக்கின்றார். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போன்று 4வது செலவினம் தொடர்பான நிதி பிரமாணம் அதிகாரம் அளித்தல், அதையும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர் அம்ஜத் அலி அவர்கள் பிரேரிச்சிருக்கின்றார். அதை கௌரவ உறுப்பினர் சம்சுன் அலி அவர்கள் ஆமோதித்திருக்கின்றார். 5வதாக காசோலையில் கையொப்பங்களும் உத்தியோகத்தர்களை தெரிவு செய்தல் சம்பந்தமானது. இதை ஒருவர் எங்களுடைய கௌரவ உறுப்பினர் பிரேரிச்சிருக்கின்றார். எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ஜெரீம் அவர்கள் ஆமோதித்திருக்கின்றார். 6வது விஷயம், சபையின் அங்கீகாரத்திற்கான குழுக்கள் நியமித்தல் விடயமாக. இந்த விடயத்தில் நாம் ஏற்கனவே 7 அங்கத்தவர்களை சபை கொண்டிருந்திருக்கின்றது. நிதி மற்றும் கொள்கை உருவாக்க குழு, விடமைப்பு குழு, விடமைப்பு சமூக அபிவிருத்தி குழு, தொழில்நுட்ப சேவை குழு, சுற்றாடல் வாழ்வசதி குழு. இதில் புதிதாக நாம் உறுப்பினர்களை நியமிப்பது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். எவ்வாறு நாம் நியமிப்பது என்று சொன்னால் அதை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதிக விடயங்கள் நாம் ஆராயப்பட வேண்டி இருக்கின்றது. அதற்குரிய சந்தர்ப்பம் பெறப்படும். அதன் மூலம் நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த திண்மக் கழிவு அகற்றலை, நாம் இல்லாத போதும் அந்த திண்மக் கழிவு அகற்றல் இனிதே ஒழுங்காக இடம்பெற வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை எவ்வாறு ஏற்படுத்துவது நான் தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுடைய இந்த பாதீடு சம்பந்தமாக இன்று கருத்துக்களை தெரிவித்த கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த பாதியத்துக்கு எனது ஆதரவுடன் நிச்சயமாக 6 உறுப்பினர்கள் பாதியத்துக்கு ஆதரவாகவும், அதே நேரம் பாதியத்தினை எதிர்த்து 3 உறுப்பினர்களும், அதே போன்று பாதியத்துக்கு நடுநிலையாக 2 உறுப்பினர்களும் தங்களது ஆதரவினை விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இங்கு பாதியத்துக்கு தெரிவிக்கப்பட்ட ஆதரவான விடயம், ஆதரவு அங்கத்தவர்களின் 5 பேர் இருக்கின்ற சகல மக்களுக்கும் தன்னுடைய ஊடக பணியூடாக பாரிய சேவையாக்கி ஒருவர் சிரேஷ்ட ஊடகவியலாளர். ஆகவே அந்த ஊடகவியலாளர் நேற்று உரையாடி செய்திருக்கிறார். எல்லோரும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அவருக்கான ஒரு இந்த சபை ஊடாக ஒரு அனுதாப பிரேரணை ஒன்றை நாங்கள் நிறைவேற்றி அதை நாங்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு சமர்ப்பிப்பது சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்கிறேன். எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ரஜீன் சார் அவர்களுக்கு மறந்து விடயமாக இருக்கின்றது. ஞாபகம் ஊட்டியதற்கு நன்றி. முந்த நாள் நானும் சென்று பார்த்திருந்தேன். ஆனால் அவர்
எங்களுடைய இதற்கு முந்தைய சபையில் ஒவ்வொரு சபை நடவடிக்கைகளுக்கும் ஒரு ஊடகவியலாளராக வருவார். வந்திருந்து இந்த சபை கூட்டம் என்று சொன்னால் அவர் இருந்து பார்த்து எங்களுடைய தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் தாயர் அவர்கள் சேர்மனாக இருக்கிற நேரம் நாங்கள் மெம்பராக இருந்தோம். அவர் அங்கு ஊடகவியலாளராக இருப்பார், அவதானிப்பார். அதன் பின்னர் வெளியில் நாங்கள் சாப்பிடுகின்ற நேரமோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய அறிவுரைகளை சொல்வார். உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர். நான் எப்போதும் சரிமங்கள் என்று கூப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது ஏனென்று சொன்னால் அவருடைய என்னுடன் அல்ல எல்லோருடனும் அவருடைய பழகக்கூடிய தன்மை. வரவேற்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் ஒரு மரணம் அடைந்து விட்டார். நாம் எல்லோரும் அவருக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவதோடு இதற்கு முந்தைய சபையில் நான் சொல்வது போன்று ஒவ்வொரு சபை நடவடிக்கைக்கும் அவர் வருவார். வந்து நான் சொன்னவுடன் தான் இங்கு இருக்கக்கூடியவர்களுடன் அழகாக அளவலாவி நீங்கள் இப்படி செய்யுங்கள். அதில் எங்களுடைய முதல் இருந்த உபதவிசாளர் எங்களுடைய சுலைமானங்கள் அவரோட கூடுதலான நட்பு பாராட்டக்கூடியவர். அவருடனும் இருந்து எங்களுடனும் இருந்து அநேகமாக நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒருவர். நாம் எப்போதும் இவ்வாறான ஆளுமைகளை இழப்பது எமது இந்த ஊருக்கு பாரிய இழப்பு. இருந்தாலும் மரணம் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதை நாம் யாரும் தடுக்க முடியாது. அந்த இழப்பினை நாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அனுபவம் மூலமாகத்தான் எங்களால் வெளிக்கொணர முடியும். எனவே அவருடைய இழப்பு இந்த ஊருக்கு பாரிய இழப்பு என்று கருதியவனாக அவருக்காக நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவதோடு அவருக்கு எங்களுடைய அனுதாபத்தினை இந்த ஒரு பிரதேச ஊடாக தெரிவிப்பதில் நான் உடன்பட்டு அதை மிக விரைவில் அனுப்புவதற்கு ஏற்பாடை செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். சொல் பிரயோகம் பாவிக்கப்பட்டது. அது சமயம் சார்ந்த சொல்லாக இருப்பதனால் அதனை ஒரு பிரார்த்தனையாக மாற்றிக்கொள்ளுமாறு தாழ்மை கேட்டுக்கொள்கின்றனர். மௌன அஞ்சலியுடன் கூடிய பிரார்த்தனை என்று மாற்றிக்கொள்ளும். ஆறாவது சபை அமர்வுக்கு வருகை தந்த கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அதே போன்று உண்மையில் ஏற்கனவே நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மௌன அஞ்சலியுடன் கூடிய பிரார்த்தனையை செய்திருந்தோம். இந்த எங்களுடைய மினிட்டில் வரக்கூடிய சந்தர்ப்பம் அது இருக்கின்றது. இது ஊர் சார்பாக இந்த ஊர் பிரதேச சபையின் தவிசாளரினால் கொண்டு வரப்பட்டது என்று நாம் எல்லோரும் நேற்று அவருடைய மையத்துக்கு போய் வந்திருந்தேன், நடக்கும் இடத்திலாம் போய் வந்திருந்தேன். நிச்சயமாக அதை ஞாபகப்படுத்தியதற்காக அவருடைய நெருங்கிய உறவினர் உறுப்பினர் ரசீன் சார் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இந்த விடயம் நிச்சயமாக இந்த ஒரு பிரதேச சபையின் தவிசாளரினால் கொண்டு வரப்பட்டதுடன் ஏகோபித்தமாக இந்த ஒரு பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரும் இதை அங்கீகரித்து இந்த அனுதாப பிரேரணை அனுப்புவதையும் அதே போன்று மௌன அஞ்சலியும் ஏற்படுத்தப்பட்டது என்று எங்களுடைய கூட்டக்குறிப்பில் வரும் என்று சொல்லிக் கொண்டவனாக
எங்களுடைய இன்றைய இந்த சபை அமர்வுக்கு வருகை தந்த கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு என்னோடு இன்று வரை சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தூர் பிரதேச சபையின் செயலாளர், அதே போன்று இந்தூர் பிரதேச சபையின் அரசு ஊழியர்கள், அதே போன்று எங்களுடைய இந்த நிகழ்வு இந்த பிரதேச சபை அமர்வுக்கு வருகை தந்து எங்களுடைய அமர்வினை ஒரு சிறப்பாக வெளிக்கொணரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தவனாக எங்களுடைய இந்த சபை அமர்வை இத்துடன் இந்த நிமிடத்துடன் முடித்துக் கொள்வதாக அறிவிக்கின்றேன். எல்லோருக்கும் பகல் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது.